மதுரை கீழமாசி வீதி தேர்முட்டி பகுதியில் கேதார கௌரி விரதத்திற்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். கேதார கௌரி விரதம் இருந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல மணமகன் கிடைப்பார் என்பதும், திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் என்பதும் ஐதீகம். இந்த விரதத்திற்கு தேவையான பொருட்களான சுளுகு, கொட்டாம்பாக்கு, அரளிப்பூ உள்ளிட்ட பொருட்களை ஏராளமானோர் வாங்கிச் சென்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே சாலையில் வழிமறித்து நின்ற காட்டு யானை கபாலியால் 3.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி பகுதியில் காலை 5 மணி முதல் கபாலி யானை சாலையில் முகாமிட்டிருந்தது. இதனால் இரு புறங்களிலும் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. சுமார் 3.5 மணி நேரம் சாலையிலேயே சுற்றி திரிந்த யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றதால் அங்கு போக்குவரத்து சீரானது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் SDPI அமைப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இரு தரப்பினரும் ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்டதுடன் ஆம்புலன்ஸ்களை தீ வைத்து எரித்ததால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இதில் தொடர்புடைய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாகின் 47வது பிறந்த நாளை ஒட்டி BCCI சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்ட வாழ்த்து குறிப்பில் 374 சர்வதேச ஆட்டங்களில் பங்கேற்று 17,253 ரன்களையும் 38 சதத்தையும் சேவாக் குவித்ததாக BCCI புகழாரம் சூட்டியுள்ளது. இதேபோல 2007 ICC T20 உலகக்கோப்பை மற்றும் 2011 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சேவாகின் அளப்பரிய பங்களிப்பை சுட்டிக்காட்டிய BCCI டெஸ்ட் தொடரில் 300 ரன்களை இருமுறை கடந்த ஒரே இந்திய வீரர் சேவாக் என BCCI வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.